ஆகாதெனினும் முயற்சி தன்னை வருத்த கூலி தரும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இதுவே தமிழக வெற்றிக் கழகத்தின் தாரக மந்திரம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஒருமனதாக தேர்வு செய்துள்ளார். அந்த கூட்டம் சென்னையில் பனையூரில் நடந்தது. தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை பிரிவு செயலாளர் ஆதவர்ஜினா, பொறுப்பில் உள்ள நிர்மல்குமார், அருண்ராஜ், இது போன்ற உயர்மட்ட நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கழக தோழர்கள், தொண்டர்கள் அனைவர்களும் ஒருமனதாக முதல்வர் வேட்பாளராக தளபதி விஜயை தேர்ந்தெடுத்துள்ளனர். முதல்வர் வேட்பாளராக தேர்ந்தெடுப்பது மட்டும் முக்கியமில்லை, அதற்கான உழைப்பை நாம் முன்னெடுக்க வேண்டும். அதை உண்மை நிலைக்கு கொண்டு வருவதற்காக நாம் உழைக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள அனைத்து தமிழக வெற்றிக் கழக தோழர்களும் அயராது பாடுபட வேண்டும். தளபதி அவர்கள் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு திரைத்துறையில் இன்னும் எத்தனையோ சாதனைகளை அவர் படைக்க வேண்டிய நிலையில் இருக்கும்போதே அதை நிறுத்தி வைத்துவிட்டு மக்களுக்கு எதையாவது நாம் செய்ய வேண்டும் என்றுதான் அவர் அரசியலுக்கு வந்துள்ளார். அப்பொழுது மக்களாகிய தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் அவருக்கு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். அவர் பெயருக்கு நற்பெயரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கண்ணியத்தோடு நடக்க வேண்டும். யாரையும் பேசுவதோ யாரையும் குற்றம் சாட்டுவதோ எதுவுமே முக்கியமல்ல. அதாவது அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர பகையாளியும் கிடையாது. மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும்.